நியூசிலாந்து ஏ மற்றும் இலங்கை ஏ மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டித் தொடரானது இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இதில் விளையாடுகின்ற வீராங்கனைகள் 15 பேர் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கை மகளிர் கிரிக்கெட்டுக்குள் ஒரு தமிழ் வீராங்கனை நுழைய போகின்றார் என்பது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எனக்கு தெரிந்த ஒரு விடயம். சில வீடியோக்களில் அங்கங்கு பட்டும் படாமலும் ஒரு தமிழ் வீராங்கனைக்கான வாய்ப்பு இருக்கின்றது, எதிர்காலத்தில் வருவார், இவர் இலங்கையில் மகளிர் சார்பில் வேகமாக பந்து வீசுகின்ற வீராங்கனையாக திகழ்கின்றார் என்ற விடயங்களை சொல்லி வந்திருக்கின்றேன். முற்றுமுழுதாக அவருக்கான வாய்ப்பு கிடைத்ததும், அவர் இந்த அரங்குக்குள் வந்ததும், தேசிய அரங்குக்குள் வந்ததும் அவர் பற்றி பேச வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னர் இவர் சிறப்பான முறையில் செயல்படுகின்றார் என்று அறிந்த போது கூட இவரிடம், இவருடைய குடும்பத்தாரிடம் ஒரு பதிவினை நான் மேற்கொண்டும் கூட அதை வெளியிடவில்லை, அவ்வாறே விட்டுவிட்டேன். மன்னாரை சேர்ந்த தமிழ் வீராங்கனை ஒருவர் இலங்கை ஏ அணியின் 15 பேர் கொண்ட குழுவுக்குள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முதல் போட்டியில் அவர் விளையாடவில்லை, ஆனால் இந்த போட்டிகளுக்குள் ஏதாவது ஒரு போட்டியில் அவருக்கு விளையாட வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகின்றேன். அண்மை காலத்தில் இவர் தொடர்பில் பேசிக் கொண்டிருந்த வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சார்பாக ஒரு தொழில்நுட்பம் சார்பான ஒரு மிக முக்கியமானவர் சொன்னவர், பந்து வீச்சில் இந்த மணிக்கட்டின் வேகம் என்பது அளக்கப்படுகின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. இந்த மணிக்கட்டின் வேகம் இந்த வீராங்கனைக்கு 106 km/h காணப்படுகின்றது. இலங்கையின் தேசிய அணியில் விளையாடுகின்ற வேகப்பந்து வீசுகின்ற வீராங்கனைக்கு கூட வேகம் அந்தளவாக இல்லை, அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. எனவே இவருடைய பந்து வீச்சு வேகத்தை எடுக்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 120 km/h வரையில் வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்குமாக இருந்தால் இவர்தான் இலங்கையின் வேகமாக பந்து வீசுகின்ற பெண். அவர்தான் மன்னாரை சேர்ந்த சயந்தினி. மன்னாரில் கல்வி கற்று மன்னார் மாவட்டத்திற்காக கிரிக்கெட் விளையாடி, அதன் பின்னர் வடமாகாணத்திற்குள்ளும் கிரிக்கெட் விளையாடி பல கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி கொண்டிருந்தவர் இந்த தேசிய அணியின் செட்டப் என்று சொல்லப்படுகின்ற, தேசிய ரீதியில் அணியின் வீராங்கனைகளை தேர்வு செய்கின்ற நேஷனல் பூல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குழுவுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தவர் கடந்த வருடம் முதல். பல பயிற்சிகளை இவர் சந்தித்திருக்கின்றார். தேசிய ரீதியிலான முக்கியமான பயிற்சிகளுக்குள் சென்றிருக்கின்றார். கொழும்பில் தங்கியிருந்து பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். கடந்த வருடம் கொல்ஸ் கிரிக்கெட் கழகத்திற்காக இவர் விளையாடி இருந்தார். அதற்கு முதலில் SSC கழகத்திற்காகவும் விளையாடி இருந்தார். SSC அணியின் 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்காக மகளிர் போட்டிகளில் விளையாடி இருந்தவர். கடந்த முறை கொல்ஸ் கிரிக்கெட் கழகத்திற்காக விளையாடி இருந்தார். அநேகமாக தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இவர் இன்னும் ஒரு பிரபல்யமான கழகம் அல்லது முன்னணி கிரிக்கெட் விளையாடுகின்ற ஒரு கழகத்திற்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர் அங்கே பயிற்சிகளை பெறுவாராக இருந்தால் அவர் இன்னும் மேம்பட்டு மிக விரைவில் இலங்கை தேசிய அணிக்குள் சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. வேகமாக பந்து வீசக்கூடியவர், மிக அழகான நேர்த்தியான போலிங் ஆக்ஷன் இவரிடம் இருக்கின்றது. நேரடியாக இவர் பந்து வீசுவதை, விக்கெட்டுகளை கைப்பற்றுவதை நான் பல தடவைகள் பார்த்திருக்கின்றேன். வலைப்பயிற்சியில் பார்த்திருக்கின்றேன். இவரோடு பல வேலை திட்டங்களை மிக நெருங்கிய அளவில் இருந்து செய்திருக்கின்றேன். ஆனால் இவர் எப்போதாவது வெளியே வர வேண்டும், வெளிவந்ததன் பின்னர் அவர் பற்றி பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காரணத்தினால் சயந்தினி தொடர்பில் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக தருகின்றேன். எனவே இவர் உண்மையில் இவருடைய குடும்ப பின்னணியை பற்றியும் கொஞ்சம் நான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் சயந்தினிக்கு நீங்கள் உதவுவதற்கு முன் வரலாம். மிகப்பெரிய ஒரு நல்ல வசதி வாய்ப்பு கொண்ட ஒரு குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவர் அல்ல இவர். மன்னாரில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். சாதாரணமான பாடசாலை ஒன்றில் கல்வி கற்றுத்தான் வெளியே வந்திருக்கின்றார். முன்னணி பாடசாலைகளிலும் இவர் கல்வி கற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அவ்வாறான நிலைமையில் 5 பெண் குழந்தைகளோடு அல்லது 5 பெண் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்தின் மூத்த பிள்ளை இவர். எனவே உங்களுக்கு தெரியும் குடும்பத்தை கொண்டு செல்வது இந்த அளவு கஷ்டமாக இருக்கும் என்று. இப்பொழுது நேஷனல் பூலில் இருக்கின்றார். அதன் காரணமாக அவருக்கு ஓரளவு வருமானம் கிடைத்தாலும் கூட இவரை ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வீராங்கனையாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு பல இன்னும் அடிப்படை தேவைகளையும் வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை தொடர்பில் நீங்கள் பார்க்கின்றவர்கள் இவருக்கு ஏதாவது செய்ய விரும்பின் என்னோட தொடர்பு கொண்டால் நான் அவர்களோடு நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி விடுவேன். அவரை ஒருவர் பாதுகாவலராக, மன்னாரில் பிரேமன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், அவர் பாதுகாவலராக இருந்து இந்த கிரிக்கெட் வீராங்கனையை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பிரேமன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கனவு நனவாகி கொண்டிருக்கின்றது. சயந்தினியின் குடும்பத்தினரும் அதே போன்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். அவர்களும் உண்மையில் இன்னும் பல நல்ல விடயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இதே போன்று வடமாகாண கிரிக்கெட் சங்கமும்
மிகப்பெரிய அளவில் சயந்தினிக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலும் கிரிக்கெட் வடமாகாண துடுப்பாட்ட சங்கத்தின் தலைவர் ரதீபன் இந்த தகவலை எனக்கு தொலைபேசி மூலமாகவும் நேற்றைய தினமே சொல்லி இருந்தார். எனவே ரதீபனின் பங்கும் கூட இவருக்கு நிறைய இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு தெரியும், அண்மையில் 19 வயதுக்குட்பட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் களத்தரப்பு பயிற்றுவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட வவுனியாவை சேர்ந்த கங்காதரன், இவர் வடமாகாண பயிற்றுவிப்பாளர். இவர் சயந்தினி தொடர்பில் ஏராளமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் சயந்தினியின் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவிலான பங்கு கங்காவுக்கு இருக்கின்றது. சயந்தினி தொடர்பிலும் இந்த சயந்தினியின் வளர்ச்சி தொடர்பிலான விடயங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். எதிர்காலத்தில் இவர் தேசிய அணிக்குள் இடம்பெற வேண்டும், கடுமையான பயிற்சிகளை இன்னும் ஈடுபட வேண்டும். ஏ அணிக்குள் வந்துவிட்டார். ஏ அணியில் வாய்ப்பு கிடைத்தால் இனி அடுத்த கட்டம் என்ன? தேசிய அணிதான், இலங்கை அணிதான். அதற்காக அவர் வேலை செய்வதற்கும் அவரை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இலங்கை தேசிய அணிக்குள் வரப்போகின்ற முதலாவது தமிழ் பெண் வீராங்கனையாக இருப்பார். இலங்கை ஏ அணிக்குள்ளும் வந்திருக்கின்றவராக இவர்தான் முதலாவது வீராங்கனையாக இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். தவறு இருந்தால் தயவு செய்து அதை காமெண்ட்ஸ் பகுதியில் சுட்டிக்காட்டுங்கள். வடமாகாணத்திலிருந்து மன்னாரிலிருந்து சயந்தினி இப்பொழுது இலங்கை அணியின் தேசிய செட்டப்புக்குள், அதாவது நேஷனல் செட்டப்புக்குள் வந்திருக்கின்றார். சயந்தினி, வாழ்த்துக்கள்.